ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமா இருப்போம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். இந்த செய்தியில் நாம் சில கேள்விகளுக்கு பதிலை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பொல்லாத சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று இந்த அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெருமை கொண்டான், கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் வைத்தான். கர்த்தர் அவன் நினைவுகளை பார்த்து கர்த்தர் அவனை கீழே தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவன் இருந்த ஸ்தானம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை காத்தல் தொழில். அந்த காப்பாற்றுகிற கேருப் என்ற அந்த ஸ்தானம் அவனை விட்டு போயிற்று. அவன் சாத்தானாய் மாறினான். லூசிபர் என்ற பெயரோடு இருந்தவன் சாத்தானாய் மாறினான். இப்பொழுது அந்த ஸ்தானத்தில், பரலோகத்தின் மிக உயர்ந்த ஸ்தானமாகிய அந்த ஸ்தானம், அதாவது கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளில், பரலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகளிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தது இந்த லூசிபரின் ஸ்தானம். அந்த ஸ்தானம் அவனை விட்டு அந்த இடத்தில், அதாவது ஒரு அலுவலகத்தில் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் இருக்கிறது. அதிலிருந்து ஒருவர் அந்த வேலையை விட்டு தள்ளிவிட்டார், அவர் வேறு ஒருவர் அந்த பதவிக்கு வருவார். அது போல கர்த்தர் வைத்திருந்த அந்த காத்தல் தொழிலை செய்யும் அந்த பதவிக்கு வேறு ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கும்படியாக கர்த்தர் மனிதனை படைத்தார். சரி, இவன் பெருமை கொண்டான், கீழே தள்ளப்பட்டான். ஏன் கர்த்தர் அவனை அழிக்கவில்லை? இதற்கான காரணத்தை நாம் சற்று கவனிப்போம். வேத ஞானத்தோடு, வசனங்களின் ஆதாரத்தோடு இந்த காரியங்களை நாம் கவனிப்போம். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனிடத்தில் பெருமை காணப்படும் மட்டும் ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தான் என்று. சாத்தானை குறித்து மிக துல்லியமான ஒரு கணக்கீடு. அவன் பெருமைப்படும் நாள் வரைக்கும், அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து, அந்த குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஒரு 100 வருடம் இருக்கலாம், 500 வருடம் இருக்கலாம், 1000 வருடங்கள் இருக்கலாம். கால அளவு தெரியாது. ஆனால் அந்த காலம் அவன் வாழ்ந்திருந்த, கர்த்தருக்கு சேவை செய்த காலம், கர்த்தருடைய காத்தல் தொழிலை அவன் பல ஆண்டுகள், பல காலங்கள் செய்திருக்கிறான். ஆண்டுகள், மாதங்கள் நமக்கு தெரியாது. பரலோக கால அளவு நமக்கு தெரியாது. ஆனால் கால அளவு உண்டு என்பது வேத ஆதாரம் இருக்கிறது. காலங்கள் பரலோகத்திற்கு உண்டு. அந்த குறிப்பிட்ட கால அளவு சாத்தான் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் சேவை செய்திருக்கிறான். அதன் பின்பே அவன் பெருமைப்பட்டிருக்கிறான். பெருமைப்பட்டதும் அந்த பெருமைக்கு, அவன் செய்த பாவத்திற்கு கர்த்தர் தண்டனை தரும்படியாக பூமியில் கீழே தள்ளிவிட்டார். இது நடந்துவிட்டது. ஆனால் அவனை கொல்லவில்லை, அவனை நிர்மூலமாக்கவில்லை, சங்காரம் செய்யவில்லை கர்த்தர். காரணம் என்ன? இத்தனை காலம் அவன் செய்த ஊழியத்திற்கு, அவன் கர்த்தருக்கு செய்த சேவைக்கு, அது நிமித்தம், நீதியின் நிமித்தம் அவன் ஒரே நாளில் அழிக்கப்பட்டால் கர்த்தருடைய நீதி குறைவுபடும். கவனிக்க வேண்டும், கர்த்தர் நீதியில் சூரியன் என்றும், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்றும், அவர் நீதி உள்ளவர், நீதியின் ரூபம் அவர்தான். நீதி அவருக்கு மிகவும் பெரிய காரியம். அதுதான் முக்கியம். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் சூரியன் என்ற பெயரே அவருக்கு இருக்கிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு நீதி உள்ளவர், நீதியை விரும்புகிறவர் என்று பார்ப்போம். ஏனென்றால் நன்கு கவனிக்கலாம், கர்த்தர் எந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். நீதி நிறைவேற்றப்பட வேண்டும், பரிசுத்தமான பாவ நிவாரண பலி கொடுக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பூமிக்கு அனுப்பி அவரை சிலுவையில் இத்தனை பாடுகளை சுமக்க வைத்து அவர் ஜீவனை விடும்படி செய்து அதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நீதிக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நீதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். தம்முடைய சொந்த குமாரனையே இத்தனை பாடுகளுக்கு, தம்முடைய மடியில் இருந்த சொந்த குமாரன், பிதாவின் மடியில் இருந்தவர்,
அவரையே இந்த பூமிக்கு அனுப்பி இத்தனை பாடுகளை சுமக்க வைத்தார் என்றால் அது எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இருக்கும்போது சாத்தானும் கர்த்தரால் படைக்கப்பட்ட லூசிபர் என்ற கூட்டமாய் இருந்தான். சாத்தானை தள்ளப்பட்டான். அவன் அழிக்கப்படாததற்கு காரணம் அத்தனை காலம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் கர்த்தருக்கு செய்த சேவையின் நிமித்தம் அவன் அழிக்கப்படாமல் அவன் செய்த தவறு நிமித்தம் பரலோகத்தில் வாசம் செய்யும் தகுதியை இழந்தான், கீழே தள்ளப்பட்டான். பரிசுத்தரோடு பரிசுத்தமாக வாழ அவனுக்கு தகுதி இல்லை, கீழே தள்ளப்பட்டான். ஆனால் அவன் செய்த ஊழியத்திற்கு தக்க பலனாக அவனை இன்னும் அழிக்காமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை காலம் அவன் கர்த்தருக்கு சேவை செய்தானோ அத்தனை காலம் அவன் உயிரோடு இருக்கும்படியாக கர்த்தர் அவனை சாத்தானை அழிக்காமல் இன்று வரை விட்டு வைத்திருக்கிறார். நன்கு இன்னொரு காரியம் கவனிக்க வேண்டும். இது எப்படி சரி? இந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் இன்னும் சில ஆதாரங்கள். சிலுவை மரணம் ஒரு ஆதாரம். இன்னொன்று, நியாய பிரமாணத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வழி. அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? ஒருவன் கண்ணை ஒருவன் எடுத்தால் அவன் கண்ணை இவன் எடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நீதி. இன்றும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் நினைக்கலாம், இது கிருபையின் காலம், கர்த்தர் எல்லோரையும் மன்னித்து விடுகிறார் என்று பலர் நினைப்பதுண்டு. கிருபை என்றால் நீதி வேறு, கிருபை வேறு என்று இல்லை. எல்லா கிருபையும் நீதிக்கு உட்பட்டே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, நான் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை நான் சுமந்துதான் தீர வேண்டும். நான் மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கும் போது அறியாமல் பாவம் செய்து விட்டேன் என்றால் கர்த்தரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தாவே, நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னியும், இப்பொழுது தெரிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடும் என்று கேட்கும் போது அவர் நிச்சயம் நம்மை மன்னிக்கிறார், பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. மன்னித்து விட்டு அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறாரா என்றால் இல்லை. என் பாவத்திற்கு தண்டனையை தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அதைதான் அவர் சிலுவையில் சுமக்க வைத்தார். நீதி நிறைவேறிற்று. நீதிக்குள் தான் அவருடைய குமாரனுக்கு நீதியை வைத்து எனக்கு கிருபையை கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய வழி. அவர் எப்பொழுதும் நீதியை தவறுவதே இல்லை, விட்டுவிடுவதும் இல்லை. அப்படி நீதிக்கு தக்க தண்டனை கொடுக்காவிட்டால் அது அநீதி அல்லவா? அவர் நீதியின் சூரியன். அநீதி இருக்காது அவரிடத்தில். ஒருவேளை ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அவன் மன்னிப்பு கேட்கிறான் கர்த்தரிடத்தில், போனால் போகட்டும் போ என்று விட்டு விடுகிறார். எந்த தண்டனையும் யாருக்கும் கொடுக்கவில்லை என்றால் அது அநீதி அல்லவா? அப்படியானால் எல்லோரும் அப்படி செய்யலாமே. மறந்துவிடக் கூடாது, நீதிக்கு உட்பட்டதுதான் கிருபை, நீதிக்கு மிஞ்சியது அல்ல. இதை கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இதற்கு ஒரு உவமையாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதாவது, ஒரு பலூன், ஒரு நீல நிற பலூனை நினைத்துக் கொள்ளுங்கள். நீலம் என்பது நீதியை குறிக்கும். நீல நிறம், இண்டிகோ கலர், அந்த நீல நிறம் குறிக்கிறது. அந்த நீல நிற பலூனில் காற்று நிரப்பப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பலூன் அழகாக பெரியதாக பறக்கிறது. அதை நாம் வைத்திருக்கிறோம், வைத்துக் கொள்ளலாம். அந்த பலூன் தான் நீதி. அந்த பலூனுக்குள் இருக்கும் காற்றுதான் கர்த்தருடைய கிருபை, தயவு மற்ற இரக்கம் போன்ற குணங்கள் எல்லாம். அந்த பலூனை விட்டு காற்று வெளியே வராது. நீதி தவறிவிடும். அந்த பலூன் என்னும் நீதிக்குள் தான் கர்த்தர் இத்தனையும் வைத்திருக்கிறார். இரக்கம், தயவு, கிருபை எல்லாவற்றையும். இதை மிஞ்சி வந்து விடாது. தேவ நீதியின்படி சாத்தான் அன்றும் அவனுக்கும் ஒரே நீதிதான், நமக்கும் ஒரே நீதிதான். மனிதனுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கும் ஒரே நீதியை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். இன்னொரு விளக்கமும் இதில் தேவையா இருக்கிறது. அதாவது, நான் பாவம் செய்தேன், கர்த்தரிடத்தில் பாவத்தை உணர்ந்து, அறியாமல் பாவம் செய்துவிட்டேன், கர்த்தரிடத்தில் உணர்ந்து பாவ மன்னிப்பை கேட்கிறேன்,
சுவாமி, நான் தெரியாமல் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். என் பாவத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறார். இப்படியாக அவர் அதை சுமந்து கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் தான் அந்த பாடுகள். இன்று நான் செய்ய போகும் பாவத்திற்கும் சேர்த்து அன்றே அவர் சுமந்து விட்டார் எல்லாவற்றையும். இதில் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் பாவம் மன்னிப்பு, நம்முடைய பாவம் அவருக்கு எப்பொழுது போகும்? நாம் நம்முடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்திவிட முடியும். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள் இன்றும் என்றென்றும் நமக்கு ஆறுதல் தரும் அந்த வார்த்தைகள். இப்படி இருக்க, அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்கிறார். இது எப்பொழுது நடக்கும்? எந்த வழியில், எப்படி நடக்கும்? எல்லா மனிதர்களின் பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் போய்விடுமா என்றால் நிச்சயம் இல்லை. யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே நம் பாவங்களை போக்கும் பாவ நிவாரண பலி, அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நமக்காக ஜீவன் தந்தார், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறலாம் என்று விசுவாசிக்கிறோமோ, அந்த மனதிற்குள் உறுதியான நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் வந்து விட்டால், அதை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய் கேட்கும் போது அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். விசுவாசமே இல்லை என்றால் நம் பாவத்தை நாமே சுமக்க வேண்டியதுதான். ஆதியிலே லேவியராகம புஸ்தகத்தை படித்து பார்த்தால் தெரியும், ஆசாரியர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் பலி செலுத்த ஆடுகளை கொண்டு வரும்போது, பலிக்கான ஆடு மாடு எதை கொண்டு வந்தாலும் அதற்கு முன்பாக தங்களுடைய கைகளை எடுத்து அந்த மிருகத்தின் தலையில் வைப்பார்கள். அந்த தலையில் வைத்தால் அதற்கு அடையாளம், என் பாவங்களை உன்மேல் சுமத்துகிறேன் என்று பொருள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போதுதான் நம் பாவங்கள் அவருக்குள் செல்லும். அப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், அவருக்கு அந்த தண்டனை அவர் மேல் சுமரும். இப்படிதான் நடந்தது. இதுதான் விசுவாசத்தினால் நாம் நீதியை பெற்றுக் கொள்வது. நீதியை அவருக்கும், கிருபையை நமக்கும் தருகிறார். ஏனென்றால் குமாரன் கிருபையின் தேவனாக வந்தார். அவர் நமக்கு கிருபையை கொடுத்து நம்முடைய பாவ சுமைகளை அவர் சுமந்து கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கைகளில், தம்முடைய திருக்கரங்களில் ஏந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இதோ என் மகளுக்காக நான் இரத்தம் சிந்தி இத்தனை பாடுகளை நான் சுமந்து பாடுபட்டிருக்கிறேன், பிதாவாகிய தேவனே இவர்களை மன்னியும் என்று அவர் கேட்கும் போது, நமது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர் சிந்தின இரத்தத்தை பார்த்து நம்மை மன்னிக்கிறார். பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் போகிறது என்று சொல்லும் பொழுது அதன் விளக்கம் என்ன? இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அதாவது, பாவம் எப்படி இன்னொருத்தருக்குள் போகும் என்றால், நாம் பாவம் செய்யும் போது, நான் பொய் பேசுகிறேன் என்றால், பொய்யின் ஆவிக்கு என் மேல் அதிகாரம் வந்துவிடும். இவள் பொய் பேசினாள், அதனால் நான் அவளுக்குள் செல்வேன், எனக்கு அவ அதிகாரம் இருக்கிறது என்று பொய்யின் ஆவி எனக்குள் வரும். நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்கும் போது, கர்த்தர் என்னை மன்னித்து நான் மனம் திரும்புகிறேன், பாவ மன்னிப்பை பெறுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்படும். எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் போது என் மேல் இருக்கிற அந்த பொய்யின் ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் போய்விடும். இது கடந்த காலத்திற்குள் செல்லும். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா பொய்யின் ஆவிகளையும், எல்லாவித பாவத்தின் ஆவிகளையும் சுமந்து தீர்த்தார். அதனால் அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டதும், நான் உன்னை வென்று விட்டேன் போ என்று சொல்லும் போது அந்த ஆவிகள் பாதாளத்திற்கு சென்றுவிடும். ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது, நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நம் மேல் தெளிப்பார். அந்த இரத்தம் பட்டவுடன் நாம் பரிசுத்த இரத்தமாகிறோம். அந்த இரத்தத்தில் என்ன இருக்கிறது? பரிசுத்தம் இருக்கிறது. எப்படி வந்தது?
சிலுவை மரணத்தில் எல்லா பொல்லாத ஆவிகளையும் வென்ற இரத்தம் அது. ஜெயம் பெற்ற எல்லா பொல்லாத ஆவிகளையும் வெற்றி பெற்ற இரத்தம் இயேசுவின் இரத்தம். ஆண்டவராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படும் பொழுது ஆவியின் மண்டலத்தில் நாம் அந்த வெற்றி பெற்ற இரத்தத்தை பெறும்போது நாமும் அவரும் ஒரே சரீரமாய் ஐக்கியமாகிறோம். அப்பொழுது ஐக்கியமாகிறோம். அப்பொழுது நாமும் அவரும் ஒரே சரீரம். வெற்றி பெற்ற இரத்தத்தின் மேல் அவன் இருக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் பொய்யின் ஆவியை வென்று விட்டார். எல்லா ஆவியையும் அவர் வென்று விட்டதினால் இந்த பொய்யின் ஆவியும் அதற்குள் அடக்கம். இவன் தோற்று போன இரத்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது. அந்த இரத்தம் பொய்யின் ஆவியை வென்ற இரத்தம். இப்பொழுது நான் பரிசுத்தமானவளாய் இருக்கிறேன். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. பொய் பேசினவள் மரித்து போனாள். புதிய இரத்தம் எனக்குள் வந்துவிட்டது. பரிசுத்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது. இப்பொழுதோ பொய்யின் ஆவிக்கு என் மேல் அதிகாரம் இல்லாமல் போகிறது. அதனால் அவன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் படும்போது இதுதான் நிகழ்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறோம். பாவமாய் இருந்தால் தானே அவனுக்கு நம்மேல் அதிகாரம். நம்மேல் பாவம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறார். இப்பொழுது அவன் எங்கே போவான்? வேறு வழி இல்லை, பாதாளத்தில் போய் விழ வேண்டியதுதான். இப்படிதான் பொல்லாத ஆவிகளிடமிருந்து நாம் காக்கப்படுகிறோம். இதுதான் நீதி. இப்படிதான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பொய்யின் ஆவி என்பது மட்டுமல்ல, எல்லாவித பாவங்களுக்கும் அதற்கு உரிய ஆவிகள் உண்டு. ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்குரிய ஆவி மனிதனை ஆளுகை செய்ய வந்துவிடும். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யாதே. வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் பாவம் இருக்காது. வசனத்தை மீறி நடக்கும் போது அது பாவம். இதுதான் அடையாளம். அதனால்தான் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வது. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். வேதம் வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவம் செய்ய மனம் வராது. அதனால் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். பொல்லாதவனின் ஆளுகை நமக்குள் வராது. இதுதான் நீதியாய் இருக்கிறது. இப்படிதான் நீதி நிறைவேற நடக்கிறது. சரி, சாத்தானை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் விட்டு வைத்திருப்பதற்கு, கொல்லாமல் அழிக்காமல் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம், அவன் எத்தனை யுகங்களாக கர்த்தரை சேவித்தானோ அதற்கு ஏற்ற அளவு, கர்த்தர் எவ்வளவு காலம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை, தெரியாது. அவ்வளவு காலம் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனால் அவன் அப்படியே இருக்க போவதில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் அக்னி கடலில் போடப்பட்டு அழிக்கப்படுவான் என்று. அவனுக்காக கர்த்தர் அழிவுக்குரிய இடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அக்னி கடல் அவனுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது அவனுடைய நோக்கம் அவனுக்கு நன்றாக தெரியும். கொஞ்ச காலத்தில் அவன் அழிய போகிறான் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து அவன் வேகமாய் மனிதனிடத்தில் பூமியில் செயல்பட்டான் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய காலம் என்ன என்பது அவனுக்கு தெரியும். அவனை கர்த்தர் அழிக்க போகும் காலமும் அவனுக்கு தெரியும். அதற்கு முன்பாக நாம் அழிவதற்குள் நம்முடைய ஸ்தானத்தில் இவர்கள் உட்கார போகிறார்கள். மனிதர்கள் இவர்களை அங்கு உட்கார விடக்கூடாது. நான் அழிவது போல இவர்களும் அழிந்து போக வேண்டும். கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்காரவும் வேறு ஒரு இனம் வரவே கூடாது என்ற எண்ணம் கொண்டவன் பொல்லாதவன் என்றால் அதனால்தான் அவனை சொல்லுவது. அவன் எண்ணம் அப்படிப்பட்ட பொல்லாத எண்ணம். என் ஸ்தானத்தில் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனா இவனை வரவிடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரையும் அவனுக்கு பிடிக்காது, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மை கண்டாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால் அவன் நம்மை பாவம் செய்ய வைத்து நம்மை நேரடியாக அக்னி கடலில் கொண்டு போய் போட அவனால் முடியாது. நம்மை அழிக்க அவனால் முடியாது. ஆனால் அவனுக்கு முடிந்த ஒரு காரியம் தந்திரம்தான். அவனுடைய திட்டமிடுதல் மட்டுமே அவனுக்கு இருக்கிற, அவனுடைய ஞானம் தான் அவனுக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம். அதை பயன்படுத்தி நம்மை வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து கர்த்தரை விட்டு விலக்கி விடுவது. இதுதான் அவன் நோக்கம். வஞ்சகம் என்ற ஒரே ஒரு தந்திர குணம்தான் அவனுக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஞானவான் என்று. அந்த புத்தியை வைத்துக் கொண்டு
ஞானம்தான் அதை கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துகிறான். மனிதனை அழிக்க அவனுடைய ஆயுதமாய் அவன் பயன்படுத்துகிறான். அதை வைத்துக் கொண்டு தந்திரம் செய்து திட்டமிட்டு ஏவலம்மாவை வஞ்சித்தது போல அப்படி இப்படி என்று பேச்சு தந்திரத்தினால் அவன் ஏமாற்றி இப்படியாக மனிதனை அழிவுக்கு நேராக பாவம் செய்ய வைத்து எல்லா மனிதரையும் அவனோடு கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருந்து, பிதாவாகிய தேவன் நம் மேல் கிருபை வைத்து பலரை தம் பக்கமாக அவர் பாதுகாத்து வைக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரி, கவனிப்போம். இது சாத்தானுடைய வரலாறா இருக்குது. இதுதான் அவனுடைய துவக்கம், அவனுடைய முடிவு. அவனுடைய முடிவு என்ன ஆகும் என்றால், அவன் பாவத்தில் இந்த பூமியில் பாவம் செய்ய தூண்டி இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்நாளிலேயே, இந்த காலத்திலேயே அந்த முடிவு நாள் வரப்போகிறது. அதாவது இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, இரண்டாம் வருகை இருக்க போகிறது. அதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்றால், கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறது, வேத விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தான் அவனுடைய அக்கிரமம் முழுமை பெறும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஒருவன் பாவத்தில் முழுமை பெறும்போது அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பது கர்த்தருடைய வழக்கம். பாதையில் குறுக்கிட மாட்டார். இவன் பாவம் எப்பொழுது முழுமை பெறும் என்றால், எசேக்கியேல் புஸ்தகத்தில் இதற்கான ஆதாரம் என்னவென்றால், தேவாலயத்தில் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு முடிவு வந்தது. இஸ்ரேல் நகரம் அழிக்கப்பட்டது. 70 ஆண்டுகள் பாபிலோனின் கையில் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள், பாபிலோனியில் இருந்தார்கள். எப்பொழுது? தேவாலயத்தில் பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் போது, விக்கிரகங்களை வைத்து, அதாவது பிரகாரத்தில் வைத்து அவர்கள் வழிபட்டார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய முடிவு வந்து தேசம், யூதா தேசம், எருசலேம் அழிக்கப்பட்டது. சரியா? ஆனால் கடைசி இரண்டாம் வருகையில் என்ன நடக்கும்? 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தி கிறிஸ்து போய் உட்காருவான், கிருபாசனத்தின் மேல். அந்தி கிறிஸ்துவாக ஒரு மனிதன் போய் உட்காருவான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்பொழுது அந்த பாவம் முழுமை பெற்று அவனை அழிக்கும்படியாக கர்த்தர் வருவார். அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால் இவன் அழிந்து பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுவான். இன்னும் 1000 வருடம் அவன் உயிரோடு இருப்பான். 1000 வருடம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருப்பான். இந்த பூமியில் சமாதான காலமாய் இருக்கும். 1000 வருடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, ஆதாம் ஐயா எப்படி ஆண்டிருக்க வேண்டுமோ இந்த பூமியை, அதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஆளுவார். ஆதாம் ஐயாவும் வருவார்கள். இதுவரை வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தெய்வதூதர்கள் எல்லோரும் வந்து பூமியை அரசாளுவார்கள். பூமியில் வாழும் பரிசுத்தவான்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இரத்த சாட்சியை மரித்தவர்கள், பரலோகத்தில் இருக்கிற அநேகம் பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பூமியை அரசாளுகை செய்வோம். இது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம். இப்படிதான் இந்த பூமிக்கு, அதாவது சாத்தானின் முடிவும் பூமியின் சமாதான காலமும் வரப்போகிறது. அதற்கு முன்பாக மிகுந்த உபத்திரவ காலம். அவன் அந்த தேவாலயத்தின் கிருபாசனத்தில் போய் உட்காரும் நாள் வரும் வரைக்கும் அவன் மிகுந்த உபத்திரவத்தை இந்த பூமிக்கு கொடுப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவன் நாள் முடிய போகிறது என்று. இப்படிதான் அவனுடைய காலம் போக போகிறது. இதுதான் கர்த்தருடைய நீதியின் செயலாய் இருக்கிறது. சரி, இப்பொழுது சாத்தானின் துவக்கம் என்ன, முடிவு என்ன, ஏன் இப்படி நடந்தது என்ற வரலாறை பார்த்து நாம் அடுத்த செய்தியில் ஏதேனுக்குள் கர்த்தர் ஏன் பாவம் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தினார், அதாவது நன்மை தீமை அறியும் கனி தரும் மரத்தை ஏன் வைத்தார், அதை சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று சொல்லியும் வைத்தார், ஏன் இதற்கு நடந்தது? மனிதன் பாவம் செய்யும் வாய்ப்பே இல்லாமல் செய்திருந்தால், ஏதேனுக்குள் சாத்தான் நுழையாமலேயே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே. இதை ஆண்டவர் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம்.
கர்த்தருடைய நீதி நியாயங்களை பற்றி அவருடைய சுபாவத்தை பற்றி நாம் கற்று வருகிறோம். இந்த வேத பகுதியில் சாத்தானை குறித்து தியானித்து வருகிறோம். அவனுடைய செயல்பாடுகள் என்ன? அவன் எப்படி மனிதனை ஆளுகை செய்ய வருகிறான்? ஆவிக்குரிய சட்டம் என்ன என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். அதை தொடர்ந்து தியானிப்போம். நம் எதிரிகளை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம். நண்பனை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட தவறில்லை, பெரிதாய் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நம் எதிரியை துல்லியமாய் கவனித்து வைத்திருக்க வேண்டும். அவனை புரிந்து வைத்திருந்தால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். அதே போல சாத்தானை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு அவனோடு யுத்தம் செய்து வெற்றி பெற வேண்டும். இது ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. மனதளவில் செய்யப்படக்கூடிய யுத்தமாய் இருக்கிறது. அதாவது பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் வெற்றி பெற்றவர்கள் ஆகிறோம். நாம் பாவம் செய்யும் போது சாத்தான் வெற்றி பெற்றவன் ஆகிறான். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிப்போம். மனிதனின் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது என்பதை குறித்து இன்னும் சற்று விளக்கமாக நாம் கவனிக்கலாம். நான் பாவம் செய்கிறேன் என்றால் ஒரு மனிதனுடைய பாவம் பல இருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய சட்டம் என்று ஒன்று உண்டு. ஆவிக்குரிய மண்டலத்தில் சட்ட திட்டங்கள் உண்டு. இதற்கு ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் ஊர் அந்த ஊருக்கு செல்லும் போது நடந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தில் நமக்கு சுவிசேஷ புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில் பார்க்கும்போது கர்த்தர் கடலின் மேலே செல்கிறார். கடல் கொந்தளிக்கிறது. கர்த்தர் அதட்டுகிறார். கடல் அமைதியாயிற்று. அதை தாண்டி அவர் செல்லுகிறார். கெனசரேத் ஊரில் இறங்குகிறார். அந்த கப்பலில் இறங்கி படகிலிருந்து இறங்கி போகிறார். அங்கு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வருகிறான். அவன் கர்த்தரை பார்த்ததும், எங்களை அழிக்கவா வந்தீர்? இந்த பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பிவிடும் என்று அந்த மனிதன் கத்துகிறான். அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் கத்துகின்றன. கர்த்தர் போ என்கிறார். 2000 பன்னிகளுக்குள் ஆவிகள் போய் நிரம்புகிறது. அப்படி என்றால் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் அங்கு இருந்திருக்கிறது ஒரு மனிதனுக்குள். எல்லாம் போய் நிரம்பியதும் அந்த பன்றி கூட்டங்கள் அந்த பொல்லாத ஆவிகளை தாங்க முடியாமல் கடலில் மேட்டிலிருந்து கீழே விழுந்து கடலில் விழுந்து மரித்து போயின. 2000 பன்றிகளும் இறந்து போயின. இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இது நமக்கு ஆவிக்குரிய சட்டத்தை வெளிப்படுத்துகிற சம்பவமாய் இருக்கிறது. கர்த்தர் அதட்டினார். ஆவிகள் வெளியேறின. மிருகங்களுக்குள் நுழைந்தன. மனிதனுக்குள் ஆவிகள் நுழையும் என்பதும் மிருகங்களுக்குள் நுழையும் என்பதும் மிருகங்கள் தாங்க முடியாத போது, பொல்லாத ஆவிகளை தாங்க முடியாத போது மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான். எந்த உயிரினமும் தற்கொலை செய்து கொள்கிறது. பொல்லாத ஆவிகளின் ஆளுகை அதிகமாகும் போது அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது என்பதற்கு ஆதாரங்களாக இந்த வேத பகுதி இருக்கிறது. இதை நன்கு கவனித்துக் கொள்வோம். ஆவிக்குரிய சட்டம் என்று உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யாரும் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆதாரம் இது. அடுத்தது, இந்த ஆவிக்குரிய சட்டத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, அதாவது பாவத்தில் பல உண்டு. எது பாவம் என்பதை தான் வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. 2 கற்பனைகளும் 10 கட்டளைகளும் நியாய பிரமாணங்களும் வேத வசனங்கள் முழுவதும் நமக்கு கற்பிப்பது எது நீதி எது பாவம் என்பதை குறித்துதான் சொல்லுகிறது. அதனால்தான் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், அதை அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்வது. சரி, பாவம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். வேதாகமம் முழுவதையும் படிக்க வேண்டும். அப்பொழுது தெரிந்து கொண்டு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழலாம். நாம இதுதான் சரி அதுதான் சரி என்று முடிவு செய்யக்கூடாது. எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது என்ன என்று தெரிந்து கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். பரிசுத்தத்தை பின்பற்றி வாழ்ந்தால் நன்மையையும், பாவத்தை பின்பற்றி வாழ்ந்தால் தண்டனையையும் பெறுவோம். இதுதான் சட்டம். சரி, ஆவிக்குரிய சட்டம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதே பாவம், மீறுதலே பாவம். இப்படி இருக்கும்போது பொய் பேசுவது பாவம், 10 கட்டளைகளை மீறுவது பாவம். இன்னும் விதவிதமாக பொய் பேசுவது, திருடுவது, ஏமாற்றுவது, இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17 விதமாக பாவங்களை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்று 10 கட்டளைகள் சொல்லப்பட்டது போல இன்னும் பல இடங்களில் கர்த்தர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எது பரிசுத்தம் எது பாவம் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17 விதமான பாவ காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எது செய்தாலும் பாவம். அதை எது செய்தாலும் பொல்லாத ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து விடும். உதாரணத்திற்கு சிறிய காரியத்தை பார்ப்போம். சிறியதாக நாம் நினைக்கக்கூடிய காரியம் சண்டையிடுவது. சண்டை போடுவது பாவம் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் பாவம். களியாட்டுகள் பாவம். களியாட்டுகள் என்றால் பொழுதுபோக்கு காரியங்கள் பாவமானது என்று. இதையெல்லாம் செய்தால் சாத்தான் உள்ளே நுழைவான் என்று பொருள். எப்பொழுது பார்த்தாலும் சினிமா பார்த்து கொண்டே இருப்பது, சீரியல் பார்த்து கொண்டே இருப்பது, கம்ப்யூட்டர் கேம் விளையாடி கொண்டே இருப்பது, செல்போனில் விளையாடுவது, இப்படி சீட்டாட்டம் ஆடுவது, இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவமா இருக்கிறது. இதன் மூலம் பொல்லாத ஆவி மனிதனுக்குள் நுழையும். இப்படி ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவி நுழைவதற்கு அனுமதி கிடைக்கிறது. பஸ்ஸில் பயணம் செல்ல டிக்கெட் வாங்குவது போல மனிதன் செய்யும் பாவங்கள் சாத்தானுக்கு கொடுக்கும் டிக்கெட். நீ எனக்குள் வரலாம் என்பதற்கு அனுமதி சீட். இதுதான் உண்மை. சரி, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், 2 பாவம் செய்கிறான், 3 பாவம் செய்கிறான். அவன் செய்யும் பாவங்கள் எது ஏதோ அதற்குரிய ஆவிகள் அந்த மனிதனுக்குள் நுழைந்துவிடும். இப்படி இருக்கும்போது பலவிதமான, பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆவிகள் கூட ஒரு மனிதனுக்குள் நுழையும் என்று கெனசரேத் சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதை படிக்கும்போது, ஏனென்றால் அந்த மனிதனுடைய நிலை அப்படி இருந்தது. 2000 ஆவிகளுக்கும் மேற்பட்டிருந்தால் அவனுடைய நிலை என்னவோ அதுதான் மனுஷனுடைய நிலை. இது தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்கிறோம். பாவ மன்னிப்பு என்பது எப்படி வருகிறது? நமக்கு கர்த்தர் இந்த பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலை தருகிறார். எப்படி தருகிறார் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பாவம் செய்திருக்கிறோம், பொல்லாத ஆவிகள் நமக்குள் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அவர்களின் பிள்ளைகளாக அதே டிஎன்ஏ, அதே இரத்தத்திலிருந்துதான் நாம் வருகிறோம். நம்முடைய இரத்தத்திலும் பாவ சுபாவங்கள் பிறக்கும் போதே இருந்து விடுகிறது. துர்க்குணங்கள் இருக்கும், அதிகமோ கொஞ்சமோ அவரவருக்கு தக்கதாய் இருக்கும் அந்த டிஎன்ஏவில். அப்படி இருக்கும்போது யாரும் பரிசுத்தவானாய் இருப்பதில்லை. அப்படி பிறந்து வாழும்போது மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பெறும்போது அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் மேல் தெளிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டால் பரிசுத்தமாகிறோம். அது எப்படி? அது எப்படி? கவனிப்போம். நம்முடைய பாவ சுபாவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு, நாம் அறியாமல் செய்கிறோம் பாவம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே தெய்வம், பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு பிள்ளைகளாக நாம் வாழ விரும்புகிறோம், அவரை முழு மனதோடு தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தை நம் மேல் தெளிக்கிறார். ஒரு ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ராஜ்யத்தில் நாம் இடம்பெறுகிறோம். ஒரு நாட்டிற்கு, ஒரு வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றால் அந்த நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால்தான் அதற்குள் உள்ளேயே விடுவார்கள். எங்கள் ஊர் சட்டத்தை தான் அங்கு பின்பற்றுவேன் என்றால் யாரும் உள்ளே விட மாட்டார்கள். உங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்றால் தான் நாம் உள்ளே போக முடியும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆண்டவரே நீர்தான் தெய்வம், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தை நம்மேல் தெளிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் இரத்தம் நமக்கு தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய இரத்தம், நம்முடைய பழைய பாவ இரத்தம் மறைந்து, அதில் இருக்கிற டிஎன்ஏ கோடிங் மறைந்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நமக்குள் செல்ல ஆரம்பிக்க போகிறது. மேல் நமக்குள் அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தமாய் இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய மனம் எதை விரும்புகிறது? பரிசுத்தத்தை விரும்புகிறது. பாவத்தை வெறுத்து விடுவோம். பாவம் செய்து கொண்டிருக்கலாம், அது மாம்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால்
மனம் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மட்டும் நம் மனதில் இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள் இருப்பதற்கான அடையாளம். இப்படி அவர் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது? ஏன் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும்? இதை குறித்து சற்று ஆழமாய் கவனி. அதாவது பாவம் செய்தால் சாத்தான் அந்த மனிதனுக்குள் நுழைய அனுமதி கிடைக்கிறது. ஆவிக்குரிய சட்டம். இந்த சட்டத்தை கர்த்தர் மீற மாட்டார். அவர் நீதியின் சூரியன். ஆவிக்குரிய சட்டம் போட்டால் போட்டதுதான். அந்த சட்டம் சட்டம்தான். அப்படி இருக்கும்போது மனிதனை எப்படி காப்பாற்றுவது? எல்லா மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. இந்த மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பலியாக அனுப்பி பலியாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து உயிர் தெழும்ப செய்து விட்டார். ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இப்பொழுது பரிசுத்த ரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தத்தை கர்த்தர் நம்மேல் தெளிப்பதினால் நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இரத்தம் ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்முடைய ஆவியோடு கலக்கிறது. நம்முடைய இரத்தம் பரிசுத்தமாகிறது. இப்பொழுது நாம் பரிசுத்தமாய் ஆவியின்படி பரிசுத்தமானவர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நமக்கு வந்து விடுகிறது. நம் மனமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த நிலையில் பொல்லாத ஆவி நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள் பாவம் இருக்காது. அவன் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக கர்த்தர் அவருடைய சரீரத்தோடு நம்முடைய சரீரத்தை இணைத்து விடுகிறார். கவனிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எல்லா பொல்லாத ஆவிகளையும் வென்று விட்டார். அவர் பரிசுத்தவானாய் இருக்கிறார். அவரை சாத்தான் தொட முடியாது. எந்த பொல்லாத ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நுழைய முடியவில்லை. அவன் தோற்று போனான். இப்பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவை போல இருந்தால்தான் பொல்லாதவன் நமக்குள் நுழைய முடியாது. ஆனால் நம்மை அப்படி மாற்றுவது எப்படி? கர்த்தர் அதற்கு ஒரு வழியை வைத்தார். அதுதான் என்னவென்றால் அவர் சரீரத்தோடு நம்முடைய சரீரத்தை இணைத்து விடுகிறார். அவருடைய திருக்கரங்கள் பரிசுத்தமானது. அவருடைய ஒரு கரம் பரிசுத்தமானது, இன்னொரு கரமும் பரிசுத்தமானது. நாமும் அவர் கரத்தின் ஒரு செல்லாக, அவருடைய சரீரத்தின் ஒரு துளி, அவர் மேல் இருக்கிற ஒரு தோலாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுவும் பரிசுத்தம் தானே. அவர் இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு கலந்து அவருடைய இரத்தமாக நாம் வாழ்கிறோம். அவர் ஆத்துமா நமக்குள் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார். இரத்தம் ஒன்றாகும் போது, நாம் பரிசுத்தமாகும் போது சாத்தான் நம்மை தொட முடிவதில்லை. அவன் நம்மை தொட முடிவதில்லை. ஆவிக்குரிய சட்டம் நீதியின்படி நிறைவேற்றப்படுகிறது. நாம் நீதிமானாய் மாறிவிடுகிறோம். அதனால்தான் கர்த்தர் நம்மை நீதிமானாக்குகிறவர் என்று சொல்லுகிறோம். அவர் நம்மை நீதிமானாக்கி விடுகிறார். நாம் நீதிமானாகி விட்டோம். அதனால் சாத்தானுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லாமல் போகிறது. அவன் தோற்று போகிறான் நம்மிடத்தில். இதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. இரத்தம் ஒன்றாகும் போது மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகிறான். இதன் தாற்பயம்தான் திருவிருந்து. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பூசித்து அவரோடு ஒன்றாகி அவர் சாத்தானை ஜெயித்தார். அந்த வெற்றியின் பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரீரம் ஒன்றாகி விட்டது. அதனால் பங்கும் ஒன்றுதான். அவர் வெற்றி நமக்கும் சொந்தமாகிறது. அவருடையதெல்லாம் நமக்கு சொந்தமாகிறது. இதுதான் நீதி. இப்படிதான் ரட்சிப்பு மனிதனுக்கு வருகிறது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. அதாவது நன்மை தீமை அறியும் கனி தரும் அந்த மரத்தை ஏதேனில் கர்த்தர் வைத்திருக்காமல் இருந்திருக்கலாம். அப்பொழுது மனிதனுக்குள் பாவம் வர வாய்ப்பு இருந்திருக்காது. சாத்தான் ஏதேனுக்குள் வராமல் தடை செய்திருக்கலாம். அப்பொழுதும் மனிதன் பாவம் செய்திருக்காமல் தடுத்திருக்கலாம். அல்லது அந்த பழத்தை சாப்பிட போகும்போதாவது
ஏவாள் அம்மாவை கர்த்தர் தடுத்திருக்கலாம், அப்பொழுதும் செய்யவில்லை. ஏன் அங்கு மனிதன் பாவம் செய்வதை கர்த்தர் தடுக்கவில்லை? அவர் சகலத்தையும் அறிந்தவர், மனிதன் பாவம் செய்ய போகிறதை அறிந்தவர். கர்த்தர் ஆதாம் ஐயாவிடம் சொல்லும் பொழுதே, அந்த மரத்தை குறித்து சொல்லும் போதே சொல்லுகிறார், இதை நீ புசிக்காதே என்று சொல்லவில்லை. இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். இதை புசிக்கிற நாள் வரும்போது, நீங்கள் என்றைக்கு புசிக்கிறீர்களோ அன்றைக்கு இறந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அவர்கள் சாப்பிட்ட உடனே அவர்கள் சரீரத்தில் மாற்றம் வருகிறது, அவர்கள் மரணிக்க தொடங்குகிறார்கள். வயது, மூப்பு, மரணம் இதெல்லாம் அன்றே தொடங்குகிறது. அன்றே முதுமை வர தொடங்குகிறது. இதற்கு ஒரு காரணம் புரிந்து கொள்வோம். இதற்கும் இந்த காரியத்திற்கும், ஏதேனில் நடந்த இந்த சம்பவத்திற்கும் சாத்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவனுடைய தோற்றம் மறைவு வரைக்கும் நாம் தியானித்து விட்டோம் ஏற்கனவே. அவன் கீழே தள்ளப்பட்ட போது கர்த்தருக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. நன்கு கவனிப்போம். வேதாகமம் முழுவதும் 2 கற்பனைகளில் அடங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதில் முதல் கற்பனை, பிரதானமான கற்பனை, முழு அன்பையும் நாம் கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் மனிதரிடம் எதிர்பார்ப்பது முதல் ஆழமான அடிப்படை காரியம் அன்பு. கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இதுதான் அடிப்படை காரணம் இந்த ஏதேன் தோட்டத்திற்குள் இந்த மரம் வைப்பதற்கு. அவன் தள்ளப்படும் முன்பாக அவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட அவன் கர்த்தரை நேசிக்கவில்லை. அவரிடத்தில் அன்பு கூறாமல் அவருக்கு சமமாவேன் என்று பெருமை பாராட்டினான். கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை. அங்குதான் பிரச்சனை நடந்திருக்கிறது. அதாவது இது ஒரு யூகம் என்றாலும் பல வேத வசனங்களை தியானிக்கும் போது புரிந்து கொண்ட புரிதல் இது. அதாவது கர்த்தரிடத்தில் இவன் அன்பு கூறாததினால் இவன் தள்ளப்பட்டான். உனக்கு பதிலாக கர்த்தர் நான் மனிதனை உண்டாக்குவேன். ஏனென்றால் இவனுக்கும் மனிதன் என்ற பெயர் தான் இருந்திருக்கிறது. எசேக்கியேல் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு பதிலாக நான் மனிதனை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எந்த மனிதனும் உம்மிடத்தில் அன்பு கூற மாட்டான் என்று இவன் வாக்குவாதம் செய்திருப்பான். அவன் வாக்குவாதம் செய்யக்கூடியவன் தான், பொறாமைப்படக்கூடியவன் தான். அது நமக்கு நன்றாகவே தெரியும், இன்றைய உலகத்தில் அவன் செய்யும் செயல்களை பார்த்து. அப்படி இருக்க இவன் கர்த்தரிடத்தில் இன்னொரு அன்பான ஒரு சந்ததியை நான் உருவாக்க விட மாட்டேன், அவன் உருவாக மாட்டான், எந்த மனிதனும் உம்மை நேசிக்க மாட்டான், உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க மாட்டான் என்று வாக்குவாதம் செய்திருக்கிறான். முக்கியமாக கர்த்தரின் அன்பை அவன் புரிந்து கொள்ளவில்லை, லூசிபர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் கர்த்தர் அடுத்த சந்ததி படைக்கும் பொழுது இந்த மனிதனும் என் அன்பை புரிந்தவனாய் இருக்க வேண்டும், முன் போல புரியாதவனாய் இருக்கக்கூடாது. லூசிபரை போல என் அன்பை உணராதவனாய் இருக்கக்கூடாது, என் அன்பை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். தம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி வெளிப்படுத்துவது? மனிதன் பாவம் செய்ய அவனுக்கு அனுமதி, அதாவது வாய்ப்பை கொடுக்கிறார். மனிதனை ஒரு பரிசுத்த சந்ததியாய் உருவாக்கும்படியாக அவனுக்கு அவனுடைய நிலையை உணர வைத்து, முழு உணர்வையும் அவனுக்கு கொடுத்து, இனி தவறு செய்யாதவனாக உருவாக்கும்படியாக படைக்க அவர் நினைத்து மனிதனை படைத்தார். அவனுக்கு ஒரு சோதனையை வைத்தார். அதுதான் நன்மை தீமை என்னும் அறியும் கனி மரம். இந்த மரத்தின் பழத்தை பறித்து சாப்பிடும் நாளில் இறந்து போவீர்கள், சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அவர்களுடைய காலம், கர்த்தர் நியமித்திருந்த காலம் வரைக்கும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தால் அவர்கள் பரிசுத்த சந்ததியாய் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய ஆதாம் ஏவாளுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி முடியும் வரைக்கும் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மீறி அந்த பழத்தை சாப்பிட்டார்கள்.
இதை தூண்டிவிட்டது சாத்தான். யோபையாவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கிதான் யோபையாவை சோதிக்க வருகிறான். அதே போலதான் ஆதாம் ஏவாளையும் சோதிக்கும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து அனுமதி வாங்கி கொண்டே சாத்தான் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரிந்தேதான் எல்லாம் நடந்திருக்கிறது. இதற்கு ஆதாரம் யோபு 1 அதிகாரம் படித்து பார்த்துக் கொள்ளலாம். நிச்சயமாய் அப்படிதான் நடந்திருக்கிறது. யோபு ஐயா சாத்தானின் சோதனையை வென்றார். ஏவாளம்மா சாத்தானின் சோதனையில் தோற்று விட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. இப்படியாக நடந்திருக்கிறது. இப்பொழுது இவர்கள் கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போனார்கள். இவர்கள் கீழ்ப்படியாமையின் போது கர்த்தர் தம்மை அன்பை வெளிப்படுத்தும்படியாக இவர்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இவர்களை நான் என் ஜீவனை கொடுத்து என் அன்பை வெளிப்படுத்தி இவர்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன். இது தேவ திட்டம்தான். என் அன்பை வெளிப்படுத்தி இவர்கள் உணரும்படி செய்து இன்று நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனித்து பார்ப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் பல பாடுகள் படுகிறோம். பாடு நிரந்தரமா இருக்கிறதா என்று பாருங்கள். எந்த துன்பமா இருந்தாலும் சரி, நிரந்தரமா இருக்காது. ஒவ்வொன்றாய் மாறி மாறி வரும். ஒவ்வொரு துன்பத்திலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றிக் கொண்டே வருவார். அப்பொழுது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கவனித்து பார்ப்போம் சற்று. ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் கர்த்தரிடத்திலிருந்து நம் நன்மையை பெற்று விடுதலை ஆகும் போது நம் மனம் என்ன நினைக்கிறது? கர்த்தரின் அன்பை உணர்ந்து கொள்கிறது. நாம் கர்த்தரை நெருங்கி சேர்கிறோம். கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதம் செய்தார், என்னை இப்படி காப்பாற்றினார், இன்றைக்கு காப்பாற்றினார். கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லுகிறோம். சொல்ல முடியாத அளவுக்கு நம்மை அவர் அன்பினால் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த அனுபவம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அவர் நோக்கம் அதுதான். அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது அமைதியாய் இருப்பார். நாம் மனம் திரும்பும் போது ஆற்றி தேற்றி அள்ளி நம்மை காப்பாற்றுவார். ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான புரிதல் வேண்டும். ஒரு அடிமையாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்க நினைக்கவில்லை. நான் சொன்னதை நீ கேட்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொன்று போடுவேன் என்று அவர் சட்டம் போடுவதில்லை. ஒரு தகப்பன் பிள்ளை உறவுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை மனதால் நேசிக்க வேண்டும், என் சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் நீதி நியாயங்களை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். முழு மனதோடு ஒரு மணவாளன் தன் மணவாட்டியின் அன்பை எதிர்பார்ப்பது போல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் மகள் என்னை நேசிக்க வேண்டும், என்னை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் சட்டதிட்டங்களை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். என் சட்டதிட்டங்களுக்கு, என் வசனங்களுக்கு என் பிள்ளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முழு மனதோடு, கட்டாயத்தின் பேரில் அல்ல. யாரையும் கர்த்தர் கட்டாயப்படுத்த மாட்டார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். தேவ அன்பு வெளிப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து நமக்கு போதித்து பல பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் இரத்தம் முழுவதும் சிந்தி நமக்காக ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது இன்னொரு வசனத்தையும் கவனிப்போம். யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஐயாவை என்னுடைய சிநேகிதன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நாம் பார்க்கும்போது மனிதனை அவர் ஒரு சிநேகிதனாக நினைத்து நமக்காக ஜீவன் தந்து தம் அன்பை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களால் எப்படி அதை மறக்க முடியும்? அந்த அன்பை புரிந்து கொள்ளும் காலம்தான் நம் வாழ்நாள். நம்முடைய வாழ்நாளில் அதை புரிந்து கொள்கிறோம். கர்த்தரின் அன்பு எப்படிப்பட்டது என்பது. தவறு செய்கிறோம், தண்டனை வருகிறது, பாவத்திற்கான நியாய தீர்ப்பை பெறுகிறோம்.
அதை அந்த துன்பத்தில் மாண்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றி அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். புரிந்து கொள்கிறோம். அவரே தெய்வம். அவர் மிகுந்த அன்புள்ளவர் என்று தெரிந்து கொண்டு நம் வாழ்நாளை முடிக்கிறோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து அவரோடு சேர்ந்து வாழப் போகிறோம். அவருக்கான பிள்ளைகள் ஆயத்தமாகினார்கள். அவருடைய சிங்காசனத்தில் அமர காத்தல் தொழிலை செய்ய லூசிபர் அமர்ந்திருந்த அந்த சிங்காசனத்தில் உட்கார. இப்படி நம்மை உருவாக்கும் வழிதான் இந்த முறைகள். ஏதேனுக்குள் மரம் நன்மை தீமை அறியும் கனியை வைத்தது கீழ்ப்படியாமைக்குள் நம்மை அடைத்து தம் அன்பை முழுமையாய் வெளிப்படுத்தி தம் அன்பை புரிந்த ஜனங்களை அவரை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பை உணர்ந்தவர்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். அவரை நேசிக்காதவர்களை கர்த்தர் பொல்லாதவனோடு சேர்த்து அழித்து போடுகிறார். அவன் போகும் இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்களை அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். அவர் எதிர்பார்ப்பது மனிதனிடத்தில் அன்பை மட்டும்தான். அன்பு பரிசுத்தமானது. பரிசுத்தம் அன்பானது. பரிசுத்தமான உள்ளத்தில் அன்பு தோன்றும். அன்பானவர்கள் பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள். புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பை. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவரோடு சேர்ந்திருக்க. மாரநாதா.